பலூனை வைத்து சிறுவர்கள் விளையாடி கொண்டு இருந்தனர். ஒருவன் சிறியதாகவும் ஒருவன் கொஞ்சம் பெரியதாகவும் ஒருவன் மட்டும் பெருமையாக காண்பிக்க மிக பெரியதாக ஊதினான். அவனை மற்ற சிறுவர்கள் ஆச்சரியத்துடன் பார்க்க, சில சிறுவர்களோ பொறாமை கொண்டனர். சில பேர் அவனை எச்சரித்து தடுத்தனர். அவனோ செவிகொடாமல் மற்றவர்களை கவர்ந்திழுக்க இன்னும் பெரிதாக ஊதினான். அந்தோ பரிதாபம்! அதிக காற்றை தாங்காமல் பலூன் வெடித்து போனது. மற்ற சிறுவர்களுக்கு அவன் ஒரு பாடமானான். அவனும் தன் தவறை உணர்ந்தான். பேராசை பெரும் நஷ்டம் என்ற பழமொழிக்கு ஏற்ப இன்றும் அநேகர் தங்களை பெருமையாய் காட்டிக்கொள்வதற்கு வரவுக்கு மீறியும் கடன் மேல் கடன் வாங்கியும் கண்ணுறக்கம் இல்லாமல் அதிகமாய் உழைத்தும் சரீரத்தாலும் மனதாலும் பெரும் நஷ்டத்தை சந்திக்கின்றனர். நாமோ தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறவைகளில் திருப்தியாக வாழ கற்றுக்கொள்வோம். அதுவே சிறந்த வாழ்க்கை. நினைவிற்கு போதும் என்கிற மனதுடன் கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம். உங்களில் எவனாகிலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவில்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும். ஆமேன்.